நான் அயர்லாந்துல வந்து டப்ளின் பிசினஸ் ஸ்கூல்ல படிச்சேன், மாஸ்டர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ அது இந்த வருஷம் நான் கல்யாணம் பண்றேன். என் ஒய்ஃபை நான் வந்து கூட்டு போறேன். ஸோ ஐம் செட்டிலிங் இன் அயர்லாந்து. ஹாய், என் பேர் பாலாஜி. நான் மதுரையிலேருந்து வரேன். ஸோ நான் இனிஷியலாக வந்து காலேஜ் முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஓவர்சீஸில் படிக்கணும், அயர்லாண்டில் அது மாதிரி வேறு கண்ட்ரீஸில் படிக்கணும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ரெக்கமெண்டேஷன் கூகுள் சர்ச் பண்ணதில் எஸ்பிஎம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து இனிஷியலாக இங்கே எஸ்பிஎம் வந்துட்டு அவங்க கேட்ட ப்ராசஸ் எப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்கே போய் எப்படி பார்ட் டைம் சர்ச் பண்ணுறது, அங்கே எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணது கார்த்திக் சார் இருந்தாரு, எக்ஸ்பிளைன் பண்ண ஃபுல் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அயர்லாண்டுக்கு அப்ளை பண்ணேன், அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு விசா கைட் பண்றது, ஓவராலா எப்படி இருக்கும் உள்ள போயிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ராசஸ் ஈஸியா முடிஞ்சிருச்சு. வித்தின் 2 monthsல விசாவும் வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் நான் ஜனவரி 2022 வந்து அயர்லாந்து போனேன். பார்ட் டைம் சர்ச் பண்றதுக்கும் அவங்க அகாமடேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததை வச்சு நான் அங்க ஜாப் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணும்போது எனக்கு வித்தின் 8 monthsல ஜாப் கிடைச்சிச்சு. ஸோ அதுல இருந்து 2 years நான் கண்டினியூஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிரிட்டிக்கல் ஸ்கில் விசான்னு சொல்லி விசா இருக்கும். ஸோ அதுல 2 years நான் இருந்தேன். ஸோ அது முடிச்சப்போ எனக்கு ஸ்டாம்ஃபோர்ட் விசா கொடுப்பாங்க, அதுதான் பிஆர் மாரி அங்கே. ஸோ அதை வாங்கிட்டு இப்போ நான் செகண்ட் இயர் ஸ்டாம்ஃபோர்டில் இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை பண்ணனால இப்போ ஸ்டாம்ஃபோர்ட் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ல இருக்கேன். ஸோ இந்த வருஷம் நான் கல்யாணம் பண்றேன். ஸோ என் ஒய்ஃபை நான் இந்த கூட்டு போறேன். ஸோ ஐம் செட்டிலிங் இன் அயர்லாந்து. தேங்க்ஸ் ஃபார் எஸ்பிஎம் டு சூசிங் மை கரியர் பாத் இன் a better way.